ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று ஒரு ஆள் இல்லையா? அது ஃபுல்லாக இல்லை அவரு கை போட்டு வந்துச்சேண்ணா. இப்போ நான் நம்பர் கேட்டார். அவர் கை ரெண்டு பக்கம் பிரிக்கணுமா? ஆயிட்டோம். ஓகே. அடிக்கடி செனை கேட்பாரு. நீங்கள் அவர் மீன்லேயே செனை. ஏய் விசாலே, மண்டியில் எவனா இருக்குதா இல்லையா? ரிஜெக்ட் பண்ணிடலாம். எப்படியா தொல்பேசி கேட்கலன்னா நீ குமார்கிட்ட தான் போய் அடி வாங்கி கிடக்கணும். நீ அடிக்க உள்ளே போடுறாத. அதானே. சரி விசாரா செய்யடா, விசாரா செய். வேலையே இருக்காது போல உனக்கு. ஆளை பற்றி இடணும் அப்படி கூட இருக்குமோ சொல்லி கொடுத்தான். சரி கேட்டு செஞ்சான். எனக்கு வேறு வந்து நான் விருப்பி வச்சுருந்தேன். நீ நல்லா செய்வேன், நான் நல்லா செய்வேன் அப்படின்ட்டான். 949894 ஏய் நீ சேவல் மட்டும் அடிச்சு போறாரேவையா? ஐயோ நடு மண்டியில் நங்கும் வைப்பேன் நான் ஏந்திச்சுனாக்கா. ரெண்டு பை பிரிச்சுக்கண்ணா, வாங்க அப்படியே. ஃபோன் பேசியிருந்தாப்பா சொல்லுப்பா. ஓகே சென வரைக்கும் அப்படி ಬಂದು சென வரைக்கும் அவர் பண்ணலாம். அவர் அண்ணன் கொடுத்துருவோம். சரி அதுதான் சென பிரியன். பத்து ஒன்று பண்ணி அது ரெண்டா பிரிக்கணுமா? இல்லைண்ணா அது ஒன்று தானே. அப்போ அந்த தலையை வெட்டி போடலாம். தள்ளிடணும். சொல்லுங்க வந்துட்டீங்களா? ஒரு வெயிட் பண்ணுங்க, 5 நிமிஷம் வந்துடுறேன். இவன் என்னடா ஒன்றுங்கிறான் பித்தலை ஏதா சிந்தமே ஒன்றா எங்காது ஆளுக்கு பாதி பொண்ணுங்க சாப்பிடாப்பா இது ஒரே ஆகுதுண்ணா. உள்ளே கலங்கிக்கலாம் இவ்வளோ சேனா இல்லைண்ணா. அவன் இல்லையா சூப்பராக
எம்ஜிஆர் கத்தி சுத்தினாரு. அப்படியேப்பட்ட ஒரு மகான் கிட்ட போய் என்ன கேட்காதீங்க. அவர்கிட்டலாம் நம்ம கால் தூக்கிட்டு போக முடியும். தைரியம் தெரியுமா? கற்பூர வாசனை. அவர் ஏடா அவருடைய செயலில் நம்ம ஒன்றும் கூட பண்ண முடியாது. தெரியுமா இல்லையா? அதே முதலமைச்சர் அதே நடிச்சு தான் எல்லாரும் சொல்லிடுவாங்களா? எம்ஜிஆரை சொல்லுவாங்க, அண்ணாவை சொல்லுவாங்க, காமராஜரை சொல்லுவாங்க, அப்துல் கலாம் ஐயாவை சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் மகான் மேதைகள். எல்லாமே வந்து இவங்கெல்லாம் மக்களுக்கு நல்லது செஞ்சவங்கடா. இவங்க தான் சொல்லுவாங்க.